கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த வெள்ளிக்கிழமையிலும் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. இதை போல ஒரு நாளிலே கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார், 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய மனதில் கொண்டவர்களாக சிலுவை காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இந்த வார கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காகவும் உம்முடைய தியாகத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே போல ஒரு காலத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதராக அவதரித்து எங்களுக்காக, உலக மக்களுக்காக, உலகை மீட்பதற்காக மீட்பராக வந்தீரேன். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த தியாகத்தையும் அன்பையும் நினைத்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கும் போதும் உம்மை ஆராதிக்கும் போதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல கீழ்ப்படுகிறவர்களாகவும் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் உம்முடைய தூய ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்தும். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆராதனை வழியாக நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது பாடலாக கன்வென்ஷன் கீதங்கள் 277வது பாடலை நாம் பாடுவோம். 277வது பாடல். எந்தன் உள்ளம் புதுகவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலில் நம் கருத்தோடு கருத்துக்களை உணர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புதுகவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரு, ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை சொந்தமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து சுகபலத்தை நமக்கு அளித்திருக்கிறாரே. ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருக்கிறவர். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆட்சி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆட்சி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா
அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் முறைத்தாரே, கடுங்கோபம் நீங்க திரும்பவும் என்பேல் கிருபையும் பொழிந்தாரே. ஒருவேளை நாம் செய்கிற பற்பல தப்பிதைகளை உணர்ந்து ஆண்டவர் கோபப்பட்டாலும் அது நமக்கு மன்னிக்கிறவராக ஒரு நொடி பொழுதிலே நம்மை மாற்றி அமைக்கிற தேவனாக காணப்படுகிறார். அந்த இறக்கமுள்ள தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்பில் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்பில் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமானவர் ஆண்டவர். நமக்கு அடைக்கலமாக, கீழகமாக, கோட்டையாக, துர்கமாக, நம்ம இம்மட்டுமாக தப்பித்து வந்து கொண்டிருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு கொள்ளை நோய்கள் எத்தனை இடங்களிலே பெரிய பெரிய விஷக்கிருமிகள் வந்த பொழுதிலும் ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறாரு. ஆடுவோமா எல்லாரும் வாய்கள் திறந்து. காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். அழிவோடு உறைந்தமை சேர்த்திட கர்த்தரை வருவாரே, ஆவலோடு நாலு வானத்தை நோக்கி மனிதனம் காத்திடும். மணவளானாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய உங்களை என்னை மணந்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். நீங்களான ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் வரியானது நமக்கு கற்றுத் தருகிறது. உணர்ந்து பாடுவோமா? விரைந்தம்மை சேர்த்திட கர்த்தரே வருவாரே, அவளோடு நாடும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாடும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது அவர் பாடலை பாடுவோம். உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். நம்ம ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதிக்க தர அவரால் முடியும். ஆகவே அந்த தேவனை எல்லாரும் உற்சாகத்தோடு, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொன்னது போல நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து அதை பயன்படுத்துவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 673வது பாடல், 673வது பாடல், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடல். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நமக்கு குறித்திருக்கிறதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம நிறைவேற்றி முடிக்கிறது, எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறது, எல்லாரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற ஆண்டவர். பாடுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே
காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்திர வழியாய் தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஆண்டவர் வறண்ட நிலத்திலே ஆறுகளை உண்டாக்கின தேவன், அவாந்திர வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை தாகத்தை தீர்த்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு எனக்கு அற்புதம் செய்யும்படியாக நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பாடுவோமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், எம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் திருதன் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா தேர்தலான பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? என்ற பாடலை பாடுவோம். செங்கடலில் பிளந்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். நிச்சயமாக இந்த பாடல் வழியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 604வது பாடல். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்டு உணவான் ஜனங்களை போஷித்தீரே. ஆண்டவர் சிலுவையில் பிள்ளைகளை மன்னாவினால் உணவளித்தார். தேவனுக்கு உள்ளதெல்லாம் காடைகளை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாடுவோமா? அவர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து நீ உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்து. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக, உடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். பாடுவோமா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. சிறிது நேரம் அப்படியே நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறிது நேரம் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய நாள் ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். உங்களை என்னையும் ஆண்டவர் முன்குறித்த நாள். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பரிந்தையை பேசிக் கொண்டிருக்கிறவராய் என் தேவாதி தேவன் உங்கள் மேலும் என் மேலும் அன்பு வைத்தபடியினாலே, இரக்கம் வைத்தபடியினாலே இந்நிமிஷம் வரைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்து அவரை துதிக்க வைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் நானும் கொடுத்து வைத்தவர்கள்.
ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொல்லப்படுகிறது. நாம் பாடும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? கம்பீரித்து மகிழ்கிறது. மகிழ்ச்சி என்னும் கேடகத்தில் நம்ம நிரப்புகிறது. துதி சத்தத்தால் நாம் நிறையும் பொழுது, ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் ஆண்டவர் மகிழ பண்ணுகிறான். ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்புகிறான். வல்லமையினால் நிரப்புகிறான். அவருடைய கிருபையினால் நிரப்புகிறான். அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறான். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு நாள் நம்மை அபிஷேகிக்கிற ஆண்டவர், நம்மை முன் குறித்த ஆண்டவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிற ஆண்டவர், உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அருகாமல் நின்று கொண்டிருக்கிறாருங்க. நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர். அவர் ஒப்பானவர் யாருமே இல்லை. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவரே பெரியவர், அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், அவரே ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதானத்தின் பிரபு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒவ்வொரு சட்டைகளும் முகங்களை மூடிக்கொண்டு சேனில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருந்தனர் என்ற விதத்திலே பார்க்கிறோம். துதிக்கும் பொழுது ஆலயத்தின் நிலை கால்கள் அசைந்தது. ஆலயம் மகிமையினால் புகையினால் நிரப்பப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே வல்லமை, அதே உயிர்த்தெழுந்த மகிமை, அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். உடைய உள்ளத்திலும் உடைய இல்லத்திலும் தேவனுடைய வல்லமை அனுப்பப்படும் பொழுது உடைய உள்ளம் பரவசத்தினாலே பொங்குகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, கவலைகள் மறந்து போகிறது, நிம்மதி பிறக்கிறது, சுகவாழ்வு துளிக்கிறது. எப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, எப்பொழுது ஆண்டவரை துதிக்கும் பொழுது, எப்பொழுது ஆண்டவரை பாடும் பொழுது, உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த தெய்வத்துக்கு நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இதுவரை காத்த எபினேசரே, நீ இன்னும் என்ன காக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தாவை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை எப்பொழுதும் நாம் நம்பிக்கையாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், இதோ சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறது, அவருடைய அங்கிகள் மேல் இறங்குதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அப்படி அபிஷேக வல்லமையினால் நம்மை நிரப்புகிறான். அன்றைக்கு சாமுவேல் அருமையான தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கின பொழுது ஒவ்வொரு நாட்களும் தாவீதுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் நிறையப்பட்டவனாக, பரிசுத்த ஆவிகள் நிறைந்தவனாக காணப்பட்டான். ஆகவே தேவன் எல்லா சூழ்நிலையிலும் தாவீதை உயர்த்தினான். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறான். தாவீது அன்றைக்கு அந்த அரக்கன் கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை. காரணம், அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவனுக்குள் ஊற்றப்பட்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். அதே இயேசு இன்றைக்கு நம்ம நிரப்பும்படியாக அவளோடு காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நிரப்பும்படியாக அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தாகத்தோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த தாகத்தை தீர்மையா என்று சொல்லும் பொழுது, நம்முடைய தாகத்தை தீர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை மட்டுமா நம்மை பாதுகாத்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை மட்டுமாக பாதுகாத்திருக்கிறது. அவருடைய இரக்கம் மட்டுமாக பாதுகாத்திருக்கிறது. அப்படியே நம்ம எல்லாரும் ஆவியானவர் வரவேற்போம். எல்லாரும் ஆவியான வரவேற்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பல்லவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்ப வாருங்கப்பா. உள்ளமானது தோய்ந்து போய் காணப்படுகிறது ஆண்டவரே. என் உள்ளமானது பாரத்தினால் தோய்ந்து போய் காணப்படுகிறது ஆண்டவரே. பற்பல வியாதினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இப்ப இறங்கி வாருங்க ஆண்டவரே, இப்ப இறங்கி வாருங்க ஆண்டவரே என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, இந்த பிரகாசம் உள்ள தேவன், இந்த பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருக்கிற அந்த ஒளியை நமக்குள் அனுப்பி அந்த வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துயரங்கள், துக்கங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள்
எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் மாற்ற அவர் மகிமை பொருந்தினவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு கேட்போமா, ஆண்டவரே எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரே, நான் துயரத்தோடு காணப்படுகிறேன் அப்பா, நான் துக்கத்தோடு காணப்படுகிறேன் ஆண்டவரே, நாளை என்ன செய்வது என்று தெரியாத நான் பயத்தோடு காணப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே வாருங்கப்பா என்று சொல்லும் பொழுது அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிப்பார். உங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிப்பார். உடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். உளையான சேற்றிலிருந்து உங்களை என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர், நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர். இது லேசான காரியம். உங்களையும் உயர்த்தவர் அவரால் கூடும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். அதை தொடர்ந்து நான் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்துக்குள்ளாம கடந்து வந்திருக்கிறோம். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றான். ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சாத்தானை அந்தகார கிரியை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றான். பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றான். ஆவின் வரங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க போறோம். ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? பிசாசான் எப்பொழுது எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆயுதம் ஆவின் வரங்கள். ஆவின் வரங்கள் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் ஜெபிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும், முழங்கால் பயிட முடியும். பரிசுத்த ஆவின் வரத்திற்காக நாம் காத்திருப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவின் வல்லமை வேண்டும் அப்பா, எனக்குள்ள அந்த வரம் வேண்டும் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பித்த ஆண்டவர், என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணின ஆண்டவர், என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆதி பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் ஊற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த பரிசுத்தான ஊற்றப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தரும்படியாக ஆயுதத்தோடு காணப்படுகிறார். ஆவின் வரங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரே ஒரு இந்த பள்ளியை மாத்திரம் பாடி நாம் செபித்து முடிக்க போகிறோம். ஒரே ஒரு முறை. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, தர்மையான ஜப வேளையில் கர்த்தாவே, உம்மை நோக்கி யாரெல்லாம் தாகத்தோடு ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, துதித்து கொண்டிருக்கிறார்களோ, ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகத்தை வல்ல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான நீர் கர்த்தாவே அவருடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் அவர்கள் செய்கிற எப்பணியிலும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான நீர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவீராக.
மகிழ்ச்சி என்னும் கேடகத்தினால் நிரப்புவீராக. இந்த உள்ளங்களிலே கம்பீர சத்தம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. பேரின்ப நதி ஒவ்வொரு நாளும் ஓடட்டும் ஆண்டவரே. நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கர்த்தாவே தோற்று போகவே கூடாது. தலை குமிந்து ஆண்டவரை குனிந்து நடக்கவே கூடாது. தலை நிமிர்ந்து நடக்கிற பிள்ளைகளாக, என் தேவனாய கர்த்தரை அதிகமாக உயர்த்துகிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபித்த, பாடின, துதித்த ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் மென்மேல் கர்த்தர் ஆசீர்வாதங்களை மலை போல் பொழிய செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது தங்கியிருக்கட்டும். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 27 முடிய. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 27 முடிய. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயே வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனாய் பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனான். அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவில் மிகுந்த வைராக்கியமடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிகுராரும் ஸ்தோரிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்க் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுது போகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்க் மேடை நடுவே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுடன் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்றை தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று.
கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைமைந்தன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமாக பவுலடிகளுடைய பிரயாணங்களை அது குறிப்பிடுகிறது. அந்த பிரயாணத்திலே பல பகுதிகளாக அதை பிரித்திருக்கிறார்கள். இது இரண்டாவது மிஷனரி பயணத்திலே நடந்த சம்பவத்தை தான் இங்கே வாசிக்க இந்த நாளிலே கேட்டோம். முதலாவது ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த அத்தனே பட்டணமானது கிரேக்கர்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அதில் இரண்டு விதமான குழுக்கள் இருந்தது. அதுதான் ஒன்று 18ஆம் வசனத்திலே எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் என்ற இரண்டு விதமான மக்கள். இன்னொன்று மார்ஸ் மேடை என்ற மேடை. இது முக்கியமான காரியங்கள். ஏனென்று சொன்னால், இந்த கிரேக்கர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரேக்கர்கள் ஞானிகளாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதனாலே இதில் சொல்லப்பட்டது போல அவர்கள் கேட்கிறதுல தான் நேரத்தையே என்ன செய்வார்கள், போக்குவார்கள் என்று சொல்லி 21ஆம் வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது நேரம் போக்குறதே யாராவது எதையாவது பேசுவதை கேட்பது, பேசுவது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, வந்த தேவ மனிதராகிய பவுலடிகளார் அங்கே காண்கிறது என்ன என்று சொன்னால், நிறைய இதை காண்கிறார். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஆட்களுக்கு மேலாக அங்கே தெய்வங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆட்கள் எண்ணிக்கையை விட அவர்களுடைய தெய்வங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிறார். அவர் சொல்லும்போது 16ஆம் வசனத்திலே அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் ஞானிகளாக இருந்ததுனால ஒரு அந்த பலிபீடத்திலே அறியப்படாதது, பெயர் இல்லாத ஒரு பலிபீடம் என்ன செய்தது, இருந்தது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி, நீங்கள் பெயர் குறிப்பிடாமல் வைத்திருக்கிறீர்களே, அதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த பிரசங்கத்தை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மார்ஸ் மேடைன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிரேக்கர்கள் 30 பேர் அடங்கிய ஒரு குழுவை என்ன செய்திருந்தார்கள், வைத்திருந்தார்கள். மார்ஸ் மேடைன்னா அது ஒரு நியாயம் சொல்லுகிற ஒரு இடமாக அது என்ன செய்தது, இருந்தது. இப்படி பேசுவதற்கும் அதை என்ன செய்தார்கள், பயன்படுத்தினார். எந்த ஒரு காரியத்தையும் நியாயம் விசாரிக்கும் போது இந்த 30 பேர் அடங்கிய குழு அதை நியாயம் தீர்ப்பு சொன்னது என்று சொல்லி வரலாறு என்ன செய்கிறது சொல்கிறது. அப்போ இந்த அத்தனை பட்டணத்திலே பார்க்கும்போது பவுலடிகளார் பெயரில்லாத ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பெயரில்லாதது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுக்கு சொன்ன உடனே, இவர் ஏதோ புதுசாக எதையோ சொல்கிறார் என்று சொல்லி அதை கேட்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார். அந்த மார்ஸ் மேடையிலே அவர்கள் அவனை கொண்டு போய் நிறுத்தி, நீ சொல்லுகிறதை கேட்க விரும்புகிறோம், ஏனென்றால் நூதனமான காரியங்களை என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ இதை தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தருணமாக பயன்படுத்தி கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அதில் பேசும்போது அவருடைய 24ஆம் வசனத்திலே, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ஏன் இந்த முதல் பகுதியில் இந்த முதல் வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அப்படின்னு சொன்னால், இந்த எப்பிக்குரர் என்ன நினைப்பார்கள் சொன்னால், அவர்களுடைய சிந்தனை எல்லாம் உலகம் ஏதோ ஒரு விபத்தில் எல்லாம்
அப்போ எப்படி உருவாயிற்று என்று என்ன செய்கிறது நினைக்கிறது. அதை ஒருத்தர் உருவாக்கினவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒருபோதும் நம்புகிறது இல்லை. இந்த எப்பிக்குரருடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால், உலகம் திடீர்னு அப்படி என்ன செய்து வந்துவிட்டது. உலகத்தில் இருக்கிற நாம் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல கிரியைகள் என்று சொன்னால் அது எனது ஒருவேளை நான் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை என்ன செய்யணும், தர வேண்டும். நான் செய்கிற கிரியை எனக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அந்த ஒன்றே ஒன்று தான் அவர்களுக்கு ஒரு நல்ல கொள்கை. என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு என்ன செய்கிறது, முடிந்து போகிறது, அதற்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்பதை அவர்கள் கொள்கையாக என்ன செய்தது இருந்தது. ஆனால் அவருக்கு அதை தோற்றுவித்த அந்த ஞானியுடைய சீஷர்கள் அந்த இன்பத்தை சிற்றின்பமாக என்ன செய்து விட்டார்கள், மாற்றிவிட்டார். அதைத்தான் அங்கே கடுமையாக கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டுதான் 25ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதையாவது கொடுத்த உடனே அது மகிழ்ச்சி என்று நினைக்கிறீர்களே, அப்படி அல்ல. இந்த ஸ்தோயிக்கர் என்ன நினைப்பார் சொன்னால், அவர்கள் ஒருவேளை உலகம் உண்டாக்கப்பட்டது என்று நம்பினாலும் அவர்களுடைய நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒன்றுமே இல்லை. அது நம்மில் இருக்கிற அந்த ஆன்மா இந்த உலகத்தோடு கலந்து போய்விடுகிறது என்று சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்வது அப்படி அல்ல. ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு சொல்கிறது. அது அழிவில்லாதது என்று சொல்லி பார்ப்போம். ஒருவேளை இந்த இரண்டு குழுக்களும் ஒரு நித்தியத்திற்கான நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்ததினாலே அவர் தனக்கு பெயரில்லாத ஒரு பலிபீடத்தை பார்த்து, அதுதான் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்தான் உலகத்தை என்ன செய்தவர், உண்டாக்கினவர். 24ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது, அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுவதில்லை. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த பலிபீடத்திலே அவர் என்ன செய்கிறதில்ல, வாசம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய இருதயத்திலே அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். அவர்தான் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்கிறது இல்லை என்பதை என்ன செய்கிறார் சொல்கிறார். அதோடு முடிக்கவில்லை. 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கிரேக்கர்களாகிய நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். அவர்தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுடைய உள்ளத்திலே வர விரும்புகிறார் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவையற்ற உலக காரியங்களிலே நம்பிக்கை வைக்கிறோம், செய்கிறோம். அப்படி செய்தால் எனக்கு நன்மையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. உலக ஞானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கலாம் இந்த கிரேக்கர்களைப் போல. ஆனால் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த அந்த தேவன் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நான் கடைசி இந்த 27ஆம் வசனத்திலே சொல்லும்போது, அவரை நீங்கள் தேட வேண்டும். தம்மை தேடுகிறவர்கள் தடவியாயிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மில் ஒருவருக்கும் அவருக்கு தூரமானவர் அல்ல. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், தேவன் என்று ஒருவர் உண்டு என்று நம்புகிறீர்கள், நல்லது. அந்த நம்பிக்கை நல்லது. ஆனால் அந்த நம்பிக்கையிலே தூரமாய் ஆனவராக இல்லாமல் உங்கள் நடுவிலே இருக்கிறவர். அவர் எங்கேயோ இல்லை, இந்த மார்ஸ் மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேனே இந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அவருடைய பெயரை தெரியாமல் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஆராதனை அவர் என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய உள்ளத்திலே வர விரும்புகிறார். உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஞானத்தை தருகிறவர் அவர் என்று சொல்லி இவ்விதமாக
அவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அன்பானுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அறியாத காரியங்களை குறித்து அது எப்படி இது எப்படி என்று நாம் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஞானம் பெருத்து போன காலமாக என்ன செய்கிறது இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட ஞானமாய் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள், ஞானமாய் செயல்படுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நமக்குள்ளே இந்த தெய்வீக ஞானம் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் விரும்புகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வசனம் 30ஆம் வசனம் இந்த அப்போஸ்தலர் 17:30 சொல்கிறது போல, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அன்பானுடைய ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர், இங்கே பவுல் பிரசங்கிருக்கிறது போல, நீங்கள் பெயர் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னது போல, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்கள் உள்ளத்திலே வர விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை செயல்படுத்துவார். அவர் உங்களை எல்லாவற்றிற்கும் தப்புவிப்பார். அவர் ஆலை செய்யக்கூடாதது என்று ஒன்றும் இருக்காது என்று சொல்லி அங்கே கட்டளையாக கொடுத்திருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்தும், ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதனாலே உங்களுடைய வாழ்க்கை இப்படி உலக சிற்றின்பத்திலையும் உலகத்தின் வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிந்து போகிறது என்கிற நம்பிக்கையிலிருந்து விட்டு வெளியே வாருங்கள். இந்த உலகத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது கிறிஸ்துவோடு வாழ்க்கும் வாழ்க்கை என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தை முடிக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை என்று வேதவசனம் சொல்வது. ஒரு சிலர் அதிலே நம்பிக்கை உடையவர்களாக மாறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு வேளை இன்னொரு நாள் வா, நீ சொல்லுறதை என்ன செய்வோம் கேட்போம் என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் கேட்கிறதிலையும் பேசுகிறதிலே அல்ல, வேறு ஒன்றிலையும் என்ன செய்கிறதில்ல, தங்களுடைய நேரத்தை போக்குகிறதில்லை. அன்பானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். பவுலை போல நாமும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக, ஒருவேளை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் அறிமுகப்படுத்த அழைக்கப்படுவோம். அவர் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்களுடைய காரியங்களையே எடுத்து அங்கே பேசுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அறியப்படாத தேவன் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களோடு உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் அவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் அவர் உங்களை நடத்துவார். இந்த உலக வாழ்வுக்கு பின்பு ஒரு உன்னத வாழ்க்கையை என்ன செய்வார் தருவார் என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கித்ததை பார்க்கிறோம். அன்பானுடைய இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தும் அறியாத கிறிஸ்துவை அறியாத மக்களாலே நிரம்பி இருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது சில மாத்திரம் விசுவாசிகளானார்கள். அதிலே மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிஸ் என்பவனும் தாமரியன் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடைய வேறு சிலரும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அன்பானுள்ளே, இந்த மார்ஸ் மேடையை அவர் பயன்படுத்தி கொண்டார். அவர் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார். ஒருவேளை நமக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக என்ன செய்வோம் காணப்படுவோம். அன்பானுள்ளே, இப்படியாக சுவிசேஷம் சொல்வதற்காக ஜேம்ஸ் கனிங்ஸ்டன் என்ற ஒரு மனிதர், தேவ மனிதர், ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றார். இவர் அந்த நாட்டிற்கு சென்றார். அவரும் இவ்விதமாக பவுலை போல பிரசங்கித்தார். அவர் பிரசங்கத்துக்கு நடுவிலேயே அவர் போய் ஜனங்கள் மத்தியிலே என்ன செய்வார் நிற்பார். ஜனங்களே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே, ஒருவேளை நான் நிற்கிறது போல உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் உங்களை நடத்த விரும்புகிறார் என்று சொல்லி அவர்களோடு கனிவாக இனிமையாக பேசி அவர்களை கிறிஸ்துவண்டை என்ன செய்வார் வழி நடத்துவார். அப்படி பிரசங்கித்து அவர் 3 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பேராயராக உயர்த்தப்பட்டார். பின்பு அவர் அந்த மக்களாலேயே அங்கே கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. அந்த ஜேம்ஸ் கனிங்ஸ்டனுடைய அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மகன் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வந்தார். ஒருவேளை அவர் அந்த தன்னுடைய தகப்பனாரை கொலை செய்த மனிதனை தேடினார். ஆனால் அந்த மனிதனோ ஏற்கனவே மரித்து போய்விட்டார். ஆனால் அவர் விடவில்லை. அவருடைய மகனை கண்டுபிடித்தார். அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவண்டை என்ன செய்தார் வழி நடத்தினார். ஒருவேளை அவரை குறித்து சொல்லும்போது அது சொல்லுகிறது, ஜேம்ஸ் கனிங்ஸ்டன் ஒரு கனிவான ஒரு மனிதர்.
கிறிஸ்துவை போல அவர் பிரசங்கித்தார், கிறிஸ்துவை போல வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து காண்பித்தார்கள். இதுதான் கிறிஸ்தவ உலகம். கிறிஸ்தவ உலகம் என்பது வேறு, உலகம் என்பது வேறு. உலகம் என்பது ஒரு மனிதனை கொலை செய்யும் போது உலகம் பழி வாங்குவதற்கு என்ன செய்கிறது? துடிக்கிற உலகம். ஆனால் கிறிஸ்தவ உலகம் அப்படி அல்ல. அதை மன்னிக்கிறதற்கும் கிறிஸ்துவை அநேகருக்கு சொல்வதற்கும் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பவுலடிகளார் கூட அநேக துன்பங்கள் துயரங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் அவர் பெரிதாக எண்ணவில்லை. கிறிஸ்துவை எப்படியாயிலும் சொல்ல வேண்டும் என்பதிலே அங்கே அவர் உற்சாகமாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னார். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் அப்படி சொல்கிறவராக இருக்கிறார். இந்த தேசத்திலே ஆண்டவரை அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு தான் தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நமது வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதாக. நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நமது வாழ்க்கையிலே அன்றைக்கு கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்பதிலே அவர்களுடைய காரியங்களையே எடுத்துக்கொண்டு பெயரில்லாத பலிபீடத்தை எடுத்துக்கொண்டு அதுதான் இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு பிரசங்கித்தார். ஒரு இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய தேசம், இதிலே நம்மை பவுலை போல நாமும் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடி கண்டுபிடித்து கொண்ட நாம் உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிற அனைவரும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மற்றவர்களை பார்க்கும்போது ஜெபிப்பதோடு நின்று விடாதபடிக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை கிறிஸ்துவண்டை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பக்தன் அருமையாக பாடுகிறார், இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் என்று சொல்லி பாடல் வரி சொல்கிறது. கண் இரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக, விண் அரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு என்றார். ஒருவேளை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்ன பிரகாரமாக ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட நாம் கருத்தை உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணித்து நாம் பாடுவோம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலையின் மேல் பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக, விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடு
அலைகடலில் நாடியயந்தேனே தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் இயேசுவை நாம் எங்கே காணலாம். பாடலின் வரி சொல்லுகிறது, முழங்கால் படியிட்டு அவரை தேடினான், நாம் அவரை தரிசிக்கலாம் என்று சொல்லுகிறது. உலகத்தையே பார்க்கும்போது உலகம் இயற்கையான காரியங்களிலே இயற்கையை வணங்கி இறைவனை கண்டுகொள்ளலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறது. மெய்யான தேவனை நம்முடைய தேசத்தின் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக, அன்றைக்கு கிரேக்கர்களுக்கு பவுலடிகளார் சொன்னது போல அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஏனென்றால் இறைவன் உண்டு என்று நம்புகிற பிள்ளைகள். நம்முடைய தேசத்தாரும் இறைவன் உண்டு என்று நம்புகிறவர்கள். ஆனால் மெய்யான தேவன் யார் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாக நாமும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நம்மை சந்தித்த தேவன், நாம் தரிசித்த தேவனை நம் தேசத்தில் உள்ள அனைவரும் தரிசிக்கத்தக்கதாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பவுலடிகளார் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க அவர் வேண்டிய விசேஷித்த ஞானத்தையும் பரிசுத்த ஆவியை அருளிச் செய்தது போல எங்களுடைய தேசத்திலும் மிஷனரிகளாக மற்றும் சுவிசேஷகர்களாக ஊழியர்களாக இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருக்கும் உமது தூய ஆவியை தந்து நீர் அவர்களை வழிநடத்துவீராக. தேவரீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பீராக. எப்படி ஆகிலும் தடவியாகிலும் அவரை உங்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மற்றும் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், அரசு உயர் அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் யாவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாக, தேவன் அவர்களை வேண்டிய பாதுகாவலை அருளி செய்யும்படியாக, ஒருவேளை இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுகிற சூழ்நிலையிலே அந்த வைரஸினுடைய தாக்கம் எந்த விதத்திலும் அவர்களை பாதிக்காதபடிக்கு அவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளோம். எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. தொடர்ந்து நாம் நம்முடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு ஜனங்களுக்காக, ஒருவேளை தங்களுடைய வேலைக்காக புலம்பெயர்ந்து ஒருவேளை வந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு அரசாங்கம் உதவி செய்து வருகிறது. இன்னும் அப்படி தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல், வேலையும் இல்லாமல், உணவும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கும் அவர்கள் உடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிற ஆண்டவர் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். உடைய தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. அவருடைய ஜீவனை தேவன் ரட்சிக்கும்படியாகும். அதே போல இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதினால உயிரிழந்த மக்களுக்கும், இந்த குடும்பத்தினர் பிள்ளைகள், ஒருவேளை அநேக மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி செய்த அநேகர் அப்படிப்பட்ட பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளோம். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. அதே போல திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஊழியர்கள்,
திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒருவேளை ஆராதனை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வீட்டிலே இருந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. உபவாசத்தோடு ஜெபிக்கிற குடும்பங்கள், ஆராதிக்கிற குடும்பங்கள், அப்படிப்பட்ட குடும்பங்களையும் தேவன் அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களிலே கருத்தோடு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாகவும் தேவன் திருச்சபையின் பிள்ளைகளை பாதுகாக்கத்தக்கதாகவும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி தேவனுடைய நிழல் சபையை பாதுகாத்து வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு சேர்ந்து சபைக்காக சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் உணர்வடைந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டோம். கர்த்தரிடத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளாக கிறிஸ்து சொன்னது போல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதா என்று சொல்லி கேட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக திருச்சபையில் எல்லா ஊழியர்களும் அப்படி செயல்படுகிற ஊழியர்களை தேவன் இன்னும் பயன்படுத்தத்தக்கதாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளோம். சேர்வதாக. இந்த நாளிலும் இந்த கொரோனா வைரஸ் வியாதிக்காக தேவன் நம்மேலும் நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் மேலும் இரக்கம் பாராட்டும்படியாக, உலகத்தின் நாடுகளின் மேலும் இரக்கம் பாராட்டும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்கொடிய காலத்தில் கொரோனா வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளின் மேலும் இந்த கொடிய வைரஸை முழுவதுமாக எங்களை விட்டு நீக்கியருள வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அமெரிக்கா நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆண்டவரே, தலைவர்களுக்கும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கும் சகோதர சிநேகம், இதோ சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அருமையுமானது என்று சொன்ன பிரகாரமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பிள்ளைகளாக, அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் அமெரிக்க தேசத்தின் மேலும் மற்ற எல்லா நாடுகள் மேலும் இந்த நாட்களிலே அவர் அன்பின் ஆவியை ஊற்றும்படியாகும். இந்த கசப்பான வேர் முற்றிலும் அகன்று போகும்படியாக அந்த நிறவேற்றுமைகள் ஜாதி காரியங்கள் ஒளிந்து போகத்தக்கதாக தேசத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் ஒளிந்து போக சகோதரர்களாக சகோதரிகளாக ஒருமித்து ஆராதிக்க துதிக்க ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் உலக நாடுகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லா நாடுகளுக்கும் தலைவர்களுக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்து நடத்துகிறவரே, எல்லாம் அதிகாரமும் உம்மாலே உண்டாயிருந்தால் ஆண்டவரே, நீர் அவர்கள் கொடுத்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த எல்லாவற்றையும் அன்போடு விசாரித்து செயல்படுத்த கிருபைகளை நீர் தாருவீரார். விசேஷமாக அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த நாட்டில் இருக்கிற அந்த கசப்பான காரியங்களெல்லாம் நீங்கி ஆண்டவர் சகோதரர்களாக சகோதரிகளாக ஒருமித்து வாசம் பண்ணத்தக்கதாக கிருபை செய்வீராக. சூழ்நிலைகள் மாறட்டும். மற்றும் அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் ஆண்டவரே, சீனா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாள் மற்றும் எல்லா நாடுகளுக்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காகவும் அதிகாரம் வைக்கிற யாவருக்காகவும் மருத்துவர்களுக்காகவும் மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறவர்களுக்காகவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வைரஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆரோக்கியமடைய கிருபை செய்வீராக. அதை எதிர்த்து போராடுகிற மக்களுக்கும் அது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாதபடி அவருடைய தற்காப்பு நடவடிக்கைகளை கர்த்தர் கிருபையாய் இறங்கி அதிலே உம்முடைய செயல் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே,
திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற ஆண்டவரே, உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஊழியர்கள் மற்ற எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்து. இன்னும் முற்றிலும் முழுவதுமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளிலும் இந்த வைரஸை அழித்து அதற்கு தற்காப்புக்காக எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இந்த திருச்சபைக்காகவும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இறங்கும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்கும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் வயதானவர்களையும் பலப்படுத்தி வழிநடத்துவீராக. அவள் புசிக்கிற தண்ணீரையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் எல்லா பலவீனங்களையும் மாற்றி பலப்படுத்துவீராக. பயங்களை நீக்கி போடுவீராக. ஆண்டவரை, மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. அவருடைய நரம்புகள் தசைகள் எல்லாம் பலனடையட்டும். உம்முடைய கல்வாரில் சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராங்க சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய அடியாரோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் சுவாமி. என்னுடைய தென்னிந்திய திருச்சபைக்காகவும் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு திருமண்டலங்களுக்காகவும் உலக திருச்சபைக்காகவும் வட இந்திய திருச்சபைக்காக எங்களுடைய திருச்சபைக்காக செபிக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் வசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க வேண்டாம், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசி உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். நிறைவு கீதமாக ஆகாதது எதுவுமில்லை, உம்மால் ஆகாதது எதுவுமில்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிற ஆண்டவராலே எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது
கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்ய பெருங்கூட்டமா கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்ய பெருங்கூட்டமா உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடு இருப்பாராக. God bless you.